எல்லோருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா, ஹவு டு பிகம் லீடர். இப்போ பார்த்திங்கன்னா தலைவர்கள் உருவாகுவது எப்படி. எல்லோரும் தலைவர்கள் பிறக்கிறதில்ல, வளர்க்கப்படுகிறார்கள் என்பதுதான் உண்மை. ஸோ அந்த வகையில் கைரால பார்த்திங்கன்னா நிறைய சீரியஸாக ஒர்க் பண்ணக்கூடிய நிறைய லீடர்ஸ் இருக்கிறீங்க. சீரியஸாக ட்ரை பண்ணி சக்ஸஸ் பண்ண முடியாமல், சக்ஸஸ் பண்ணவங்க, இன்னும் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறவங்கன்ட்டு நிறைய கேட்டகரி இருக்காங்க. பட் அதில் எப்படி ஒரு சக்ஸஸ்ஃபுல் லீடராக மாறணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு விஷயம், யூ ஆர் த ரோல் மாடல். நாம் ரோல் மாடலாக மாறினா அப்போ தான் மற்றவங்க நம்ம கேட்பாங்களே ஒழிய, நாம் ரோல் மாடலாக மாறாமல் கண்டிப்பாக லீடர்களாக மாற முடியாது. அப்போ ரோல் மாடலாக மாறணும்னா யூ ஷுட் ஃபாலோ த பிரின்சிபல். ஒரு தலைவனுக்கு வேணுங்கிற எல்லா அம்சமும் நாம் வளர்த்தி கொள்ள வேண்டும். எப்படின்னா, உங்களுடைய ரோல் மாடல்கிட்டருந்து வளர்த்திக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், எந்த ஒரு பிஸ்னஸ் எங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னாலும் ஒரு மென்டர் இருக்கணும். யாராவது ஒரு குரு மாதிரி, அது யாரை வேணால் இருக்கலாம். அவங்கள மென்டராக எடுத்து அவங்களுடைய நல்ல விஷயங்களை எடுத்து அதை நம்ம என்ன பண்ணணும், நம்மளை இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கணும் நமக்குள்ளே. ஸோ அப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணால் மட்டும்தான் லீடராக மாற முடியும். ஸோ அந்த வகையில் கைரால் நீங்கள் எல்லாருமே ஒரு லீடராக மாறினா மட்டும்தான் உங்கள் டீமை நீங்கள் வழிநடத்த பண்ண முடியுமே ஒழிய, நம்ம லீடராக மாறாமல் கண்டிப்பாக வழிநடத்த முடியாது. அப்போ லீடருக்கான பேசிக் நீடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குவாலிஃபிகேஷன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு தலைமை பண்பு என்பது சகித்து கொள்ள வேண்டும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சகிப்புத்தன்மைன்னு சொல்லுவாங்க. அதாவது டீமில் நிறைய பிரச்சனைகள் பண்ணுவாங்க, சொன்னதை கேட்க மாட்டாங்க. அதெல்லாம் விட்டுட்டு சகிச்சுக்கிட்டு அவங்களுக்கு நம்ம நன்மையை மட்டும் பண்ணி ஒரு வழிகாட்டுதலாக இருக்கணுமே ஒழிய, அவர் கோவப்பட்டு இவர் பேச மாட்டேன், நான் அங்கே பண்ண மாட்டேன், இங்கே பண்ண மாட்டேன்னு சொன்னால் நம்ம ஒரு லீடராக மாற முடியாது. அதே மாதிரி நம்ம டீமில் என்ன ஃபோக்கஸ் பண்ணுறோம், என்ன சொல்கிறோமோ அதை ஃபஸ்ட்டு நாம் ஃபாலோ பண்ணணும். இப்போ ஜூமை அட்டன் பண்ணுங்கன்னு சொல்கிறீங்க, நீங்கள் மீட்டிங் அட்டன் பண்ணுறீங்களா அப்படின்னு பார்க்கணும். அடுத்தது, ஜூமில் இருக்க எல்லோரும் ஒரு 5-10 பேரை புது ப்ராஸ்பெக்ட் இன்வைட் பண்ணணுன்னு சொல்கிறாங்க, நீங்கள் அதை இன்வைட் பண்ணிங்களா அப்படின்னு பார்க்கணும். அடுத்தது, லேர்ன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறீங்க, நீங்கள் லேர்ன் பண்ணிங்களா அப்படின்னு பார்க்கணும். ஸோ பிரச்சனைகள் வரும்போது சமாளிங்கன்னு சொல்கிறீங்க, நீங்கள் சமாளிச்சிங்களான்னு பார்க்கணும். இப்படி என்னென்னலாம் நீங்கள் சொல்கிறீங்களோ அதுக்கு முன்னாடி நீங்கள் அதை பண்ணீங்களா அப்படின்னு பார்த்தா மட்டும்தான் அது டூப்ளிகேஷன் ஆகுமே ஒழிய, நீ என்ன தான் நடிச்சுட்டு நான் எதுவுமே பண்ண மாட்டேங்க, என் டீமில் மட்டும் நான் சொல்லி எல்லா வேலையும் வாங்குவேன்னு சொன்னால் அது கண்டிப்பாக நடக்காது. ஏனென்றால் தலைவன் பார்த்திங்கன்னா தான் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருந்தால் மட்டும்தான் தலைவனாக மாற முடியும். கைரா பொறுத்த வரைக்கும் உங்களை தலைவனாக மாற்றுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம், கவலையே பட வேண்டாம். ஏன்னா டூப்ளிகேஷன் இருக்கிற ஒரே இடம் நெட்வொர்க் மார்க்கெட்டிங். உலகத்தில் மிகப்பெரிய ஒரு வருமான வளர்ச்சி, மிகப்பெரிய மாற்றம் கொடுக்குற ஒரே தொழில் பார்த்திங்கன்னா நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தான். ஏன்னா நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் மட்டும்தான் டூப்ளிகேஷன் 100% பண்ண முடியும். வேறு எந்த தொழிலுமே டூப்ளிகேஷன் பண்ண மாட்டோம். இப்போ நீங்களே ஒரு ஸ்வீட் கடை வச்சுருக்கீங்க, ஒரு பிரபலமான ஸ்வீட்டு உங்கள் ஸ்வீட்டில் பயங்கரமான ஃபேமஸ்ஸு, எல்லோரும் பயங்கர கூட்டமாக உங்கள்கிட்ட சாப்பிட வர்றாங்க, ரொம்ப பிடிக்குது அப்படின்னா நீங்கள் இந்த ஃபார்முலாவை அடுத்த கடைக்கார்ட்ட சொல்லிக் கொடுப்பீங்களா? இல்லை வேறு யாரோ ஃபேமிலியில் போய் இந்த ஸ்வீட் இப்படி தான் தயாரிக்கணும்னு சொல்லி கொடுப்பீங்களா? சொல்லியே தரமாட்டீங்க. ஏனென்றால் அந்த சீக்ரெட் ஒன்லி உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தினருக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் மட்டும்தான் எல்லா சீக்ரெட், வெற்றியின் ஃபார்முலா அனைத்தையுமே நம்ம தாராளமாக நைட்டு 12 மணிக்கு கேட்டால் கூட சொல்லித்தரோன்னா ஒரே காரணம், அந்த டூப்ளிகேட் பண்ணால் மட்டும்தான் தலைவர்கள் உருவாவார்கள். அந்த தலைவர்கள் உருவானால் அவங்க நிறைய தலைவர்களை உருவாக்குவார்கள். அப்போ தான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் மிகப்பெரிய வெற்றியை கிடைக்க முடியும். ஸோ இன்னிலிருந்து உறுதிமொழி எடுங்க, நான் தலைவன் ஆவனது எப்படி, நான் தலைவன் ஆகிவிட்டேனா என்று கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் நீங்கள் மற்றவங்கள்ட்ட சொல்லணும். அதனால் ரெகுலராக ஜூம் ஆகட்டும், ப்ராஸ்பெக்டிங் ஆகட்டும், லேர்னிங் ஆகட்டும், எல்லாமே மிக பர்ஃபெக்ஷனாக நீங்கள் பண்ணிங்கன்னா ஒரு மிகப்பெரிய எதிர்காலம் கண்டிப்பாக எல்லோருக்கும் இருக்கும். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ.